இப்படி சொல்லுகிறார், அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, கோபம் ஒரு நிமிடம், ஆனால் தயவு வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் என்று சொல்லி சங்கீதக்காரர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். அன்பானவர்களே, அப்ப எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த தேவ தயவை நம்ம வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க முடியும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அதை குறித்து சங்கீதம் 10:14 சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அதுல சொல்லப்படுது, நீர் பதில் அளிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது பதில் அளிப்பார்? எப்பொழுது அவருடைய தயவு வெளிப்படும்? எப்பொழுது அவருடைய சகாயம் வெளிப்படும் அப்படின்னா, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய சூழ்நிலையை எல்லாவற்றையும் இந்த தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவனை தாமே தேவனிடத்திலே சரணடையும் பொழுது, தேவன் அவன் வாழ்க்கையில எப்படி வெளிப்படுகிறார் அப்படின்னா, பதில் அளிக்கிறவராக, சகாயராக, உதவி செய்கிறவராக வெளிப்படுகிறார் என்பதை இந்த சங்கீதம் 10:14 பார்க்கிறோம். இதை குறித்து கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவா அப்படின்னா, தன்னை ஒப்பு கொடுப்பாள். கானானியர்கள் பெரும்பாலும் கடவுளை நம்பாதவர்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் பிள்ளைகளுக்கு உரியதை நாய்க்குட்டிக்கு போடுறதா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது, அந்த மத்தேயு 15 நம்ம பார்க்கலாம், 26 நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அவ ஒப்பு கொடுக்கும்போது நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். ஆனாலும் அந்த நேரத்துல அந்த மத்தேயு 15:26 சொல்லுகிறது, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். தன்னை கொடுக்கிறார். தன்னை கொடுக்கும் பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, உன் விசுவாசம் பெரிது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தன்னை கொடுக்கும் பொழுது, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நம்பி ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்ற காரியம், நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கட்டும். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான விரும்புகிற காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் தேவ தயவு. நீங்கள் விரும்புகிற காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த தயவை தான் வாழ்நாள் முழுவதும் நம்ம அனுபவிக்க முடியும். அன்பானவர்களே, அதற்கு இன்றைக்கு ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த கானானிய ஸ்திரீ எப்படி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நான் அல்ல நீர் ஆண்டவரே, உம்மால் கூடும் என்று சொல்லி அவரை நீங்கள் நம்ப பொழுது, அவரை ஆழமாய் விசுவசிக்கும் பொழுது, அவர் உங்கள் வாழ்க்கையில உங்களை பார்த்து சொல்றது, நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா.